கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு 24:17. Matthew 24:17. வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காது இருக்க கடவன். இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீ கீழ்ப்படியணும், ஆனா அவசரமா கீழ்ப்படியணும். ஏன்னா நீ பாலாக்கும் அருவருப்பை பார்க்கும்போது நீ தப்பிச்சு போறது அப்படியே இன்ஸ்டண்டா இருக்கணும். நீ யோசிக்க கூடாது, எதையும் போய் எடுக்கக்கூடாது, ரெண்டாவது எண்ணமே வரக்கூடாது. இது வாழ்வா சாவா என்று சொல்லக்கூடிய ஒரு கீழ்ப்படிதல் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. ஏன்னா வீட்டின் மேல் இருக்கிறவன், ஏன்னா நீங்க அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு காரியம் என்னன்னா, நீங்க பார்க்கும்போது ஒரு பிளாட் ரூப்னு சொல்ல ஒரு தட்டையா தான் இருக்கும். வீட்டுக்கு வெளியே தான் படிக்கட்டு இருக்கும். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, மேலே ஏறி போய் ஜெபம் பண்றதுக்கு, துணிகளை காய போடுறதுக்கு, இல்ல வேற இது பண்ணுவதற்கு, அது மாத்திரமில்ல சாயந்தரத்துல ஓய்வு எடுப்பதற்கு, ஒரு சில நேரங்கள்ல கோடை காலத்துல மேல போய் படுப்பதற்கு, இது இன்னைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல கிராமங்கள்ல நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம். இப்ப அப்படி மேல இருக்கும்போது நீங்க என்ன பண்ணக்கூடாது, நீங்க கீழே இறங்கி வீட்டுக்குள்ள வராதீங்க. எப்படி? அதாவது ஒரு மாம்ச பிரகாரமா ஒரு வீடு எப்படி இருக்கும், அந்த வீட்டில இருந்து நீங்க தப்பிச்சு போறதுக்கு என்ன தேவைங்கிறது தெரிஞ்சு என்ன சொல்லாரு, வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டில் இருந்து எதையாகிலும் எடுப்பதற்கு, என்ன கீழே உள்ள போய் வீட்டுக்குள்ள போய் எதையாவது எடுக்கிறதுக்கு. ஏன்னா ஏதாவது ஒரு வகையில உள்ள பாஸ்போர்ட் எடுக்கணும், இல்ல நகை எடுக்கணும், இல்ல வேற ஏதாவது விலை ஏர்ந்தது இருக்குது, இல்ல என்னுடைய துணி இருக்கு, இல்ல அண்ணே எனக்கு ரொம்ப இல்ல பல்லு விளக்குறதுக்கு டூத் பிரஷ் வேணும், இல்ல இது வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். நீங்க ஆதியாகமம் 19வது அதிகாரம் 17வது வசனமா இருக்கட்டும், 26வது வசனமா இருக்கட்டும், லோத்தினுடைய மனைவி லோத்து என்ன சொன்னாரு குடும்பத்துக்கு, நீ திரும்பி கூட பார்க்காதன்னாரு. ஆனா லோத்தினுடைய மனைவி திரும்பி பார்த்து அங்க அவங்க ஒரு உப்பு தூணா உறைந்து போனதை நம்ம சரித்திரத்துல பார்க்கிறோம். அது கதை இல்ல, சரித்திரம். அப்ப என்னன்னா, நீங்க கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நடக்கும் போது நீங்க என்ன பண்ணாதீங்க, உலக பிரகாரமான பொருட்கள் மேல நீங்க இது அன்பு வைக்காதீங்க என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா எரேமியா 4வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லும் போது, நீ என்ன பண்ணாத, இங்க இருக்காத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதே மாதிரி இஸ்ரவேல் தேச மக்களை எகிப்துல இருந்து அவர் கொண்டு வரும்போதும் நம்ம பார்க்கிறோம். யாத்திராகமம் 12வது அதிகாரத்துல பஸ்கா பண்டிகை கொண்டாடி அவங்க சாப்பிடும் போதும் 33, 34 வசனத்துல அவங்க எப்படி இது பண்ணாங்க, அவசரமா தான். ஏன்னா அவங்க இடுப்புல கச்சியை கட்டி கொண்டு, காலில் செருப்பை போட்டுக்கொண்டு, நாங்க வெளியே போறதற்கு ஒரு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்துலதான் அவங்க இதை அனுசரிச்சாங்க. அதே மாதிரி என்ன சொல்றாரு, வீட்டு மேல இருக்கிறவன் வீட்டுக்குள்ள இருக்கிறத எதுவுமே நீ இது பண்ணாத, என்ன காலதாமதம் என்ன கொண்டு போயிரும், உன்னை அழித்து விடும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நம்ம ஆதி திருச்சபையினுடைய சரித்திரத்துல பார்க்கிறோம், 70வது வருஷம் இது நிறைவேறினதை நம்ம பார்க்கிறோம். ஆனா உபத்திரவ காலத்துல, மகா உபத்திரவ காலம் என்று சொல்லக்கூடிய கடைசி 3.5 வருஷத்துல, உபத்திரவ காலம் 7 வருஷம், அதுல கடைசி 3.5 வருஷத்துல அங்க அந்தி கிறிஸ்து என்ன பண்ண போறான், எதிர்காலத்துல வரக்கூடிய ஒரு தேவாலயத்துல தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பாலாக்கும் அருவருப்பை கொண்டு வர போறான். அது தானியேல் 9:27 பார்க்கிறோம். அதே மாதிரி 2 தெசலோனிக்கேயர் 2:3-4 பார்க்கிறோம். அப்ப என்னன்னா, இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நீ உடனடியாக கிளம்பி போக வேண்டும். அப்ப என்னன்னா, நீங்க அந்த காலகட்டத்துல நீங்க தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கும்போது என்ன பண்ணாதீங்க, உலக பிரகாரமான பொருள்கள் ஒண்ணு உங்களை ரட்சிக்காது. நீங்க காலதாமதம் பண்ணீங்கன்னா அது எதை காட்டுகிறது, நீங்க கர்த்தருக்கென்று உண்மையா இருக்கிறீங்களா, இல்ல மற்றவங்களுக்கு இதுக்கு தடுமாறக்கூடியவங்களா இருக்கிறீங்களான்னு. மூணாவதாக கீழ்ப்படிதல் என்பது எல்லாவற்றை காட்டிலும் அதுதான் உங்களுக்கு ரொம்ப அவசியமான ஒரு காரியம். அப்ப என்னன்னா,
கர்த்தருக்கு நீங்க உடனே கீழ்ப்படியணும். காலதாமதமான கீழ்ப்படிதல் அது கீழ்ப்படியாமை. இதை நம்ம தெளிவான முறையில புரிஞ்சு கொள்ளணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒண்ணு சொல்றாருன்னா அதை நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தர் சொல்றது கேட்டு அப்படியே கீழ்ப்படியணும். அப்போ நீங்க இந்த உலக பிரகாரமான பொருள்களை ரொம்ப லூசா பிடிச்சுக்கணும். ஏன்னா இது உங்களை இழுத்துச்சுன்னா நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிவதில் ஒரு தடையா மாறிடும். அப்ப எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு உடனடியாக கீழ்ப்படிந்து கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வீங்களா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ உமக்கு உடனடியாக கீழ்ப்படிந்து, ஆம் தகப்பனே, நாங்கள் எங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு நல்ல கிருபை பாராட்ட வேண்டுமாய் வேண்டுகிறோம். ஆம் தகப்பனே, அதே போல காலதாமதமான கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமை என்பதை புரிந்து கொண்டு நாங்கள் உமக்கென்று வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.